My dear students, this is class 11 math chapter 3 trigonometry exercise 3.8 la question number 3 la subdivision 5 பார்க்க போறோம். Solve the following. Okay, இப்போ இதை கொஞ்சம் குரூப்பிங் பண்ணிக்கலாமா? sin 2 theta பக்கம் இந்த மைனஸ் sin 2 theta மைனஸ் sin theta எடுத்து எழுதிக்கலாம். அதே போல் cos theta ஒன்று இருக்குது, அது பக்கம் மைனஸ் cos 2 theta எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், இதை வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் வந்து 2 cos c ப்ளஸ் டிக்கு பதிலாக 2 theta ப்ளஸ் theta 3 theta by 2 sin c மைனஸ் டி 2 theta மைனஸ் theta அப்போ theta by 2. ஓகே, இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஐடென்டிட்டி நான் யூஸ் பண்ணும்போது 2 sin c plus d 2 theta plus theta 3 theta by 2 and sin d minus c அப்போ 2 theta minus theta அப்போ sin theta by 2. ஓகே, ஈக்குவல் டு 0. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக பாருங்கள், ஒரு 2 இருக்கா, 2 இருக்குது, அப்புறம் sin theta by 2 இருக்குது. ஓகேவா? அப்போ 2 sin theta by 2 வரைக்கும் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அது போக இங்கே என்ன மீந்திருக்கு பாருங்கள், cos 3 theta by 2, இங்கே sin 3 theta by 2. ஸோ மீந்திருக்கிறத எடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டாச்சு. ஓகேவா? இப்போ 2 sin theta by 2 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சரும், cos 3 theta by 2 ப்ளஸ் sin 3 theta by 2 ஈக்குவல் டு 0 இன்னொரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? இப்போது 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் sin theta by 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேபிளுக்கு வாங்க, sin theta ஈக்குவல் டு 0ன்னா theta ஈக்குவல் டு n பை n பிலாங்ஸ் டு இன்டீஜர். பட் தீட்டாவோட பிளேஸில் theta by 2 இருக்குது. அப்போது theta by 2 ஈக்குவல் டு n பை n பிலாங்ஸ் டு இன்டீஜர். இந்த 2 அந்த சைடு கொண்டு போனால் theta ஈக்குவல் டு 2n பை n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஸோ இது போல் ஒரு ஆன்சர் வருது. இப்போ இங்கே வாங்க, sin 3 theta by 2 இங்கே வச்சுக்கோங்க, sin 3 theta by 2 இங்கே வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த சைடு கொண்டு போங்க, அப்போ மைனஸ் ஆகிடும். சும்மா ஒரு -1 போடலாமா? -1 cos 3 theta by 2. ஓகே, -1 இங்கே வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த cos 3 theta by 2 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ sin 3 theta by 2 by cos 3 theta by 2 ஈக்குவல் டு -1 வருது. இப்போ பாருங்கள், டேனில் வந்துடுது. பாருங்கள், sin theta by cos theta வந்து tan theta தானே, ஆனால் தீட்டாவோட பிளேஸில் 3 theta by 2 ஈக்குவல் டு -1. ஓகே, டேனோட எந்த வேல்யூக்கும் -1ன்னு வரும். tan 3 theta by 2 ஈக்குவல் டு tan -π/4, அதாவது -tan 45 தான் எனக்கு -1ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக தான் நான் இதை எழுதி வச்சுருக்கேன், -1க்கு பதிலாக tan -π/4. ஓகே, இப்போது என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு? tan theta equal to tan alphaன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. அண்ட் மோரெவர் திஸ் ஆங்கிள் பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல். ஓகே, சரி, இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? தீட்டாவுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 3 theta by 2, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் ஆன்சர் என்ன எழுதணும்? இங்கே பாருங்கள், n பை ப்ளஸ் ஆல்பாவுக்கு பதிலாக -π/4 அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். தீட்டா தான் நமக்கு வேணும், தீட்டா இங்கே வச்சுக்கிறேன். அது போக 3/2 இருக்குது, 3/2 அந்த பக்கம் கொண்டு போனால் 2/3 மாறிடும். 2/3 n பை ப்ளஸ் -π/4 இன்ட்டு 2/3. ஓகேவா? n பிலாங்ஸ் டு இன்டீஜர் அஃப்கோர்ஸ். இப்போது இந்த 2க்கு இந்த 4 கட் பண்ணிக்கலாம், 2 2s are 4. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஃபைனலாக 2nπ/3. இப்போ பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுமா? அப்போது -π/2 3s are 6 அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஆன்சர், இப்படி ஒரு ஆன்சர், இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். தீட்டா ஈக்குவல் டு 2nπ அண்ட் தீட்டா ஈக்குவல் டு 2nπ/3 -π/6. திஸ் ஆர் தட். ஓகே.